எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஐயாவ வந்து கொன்னுட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவங்களுக்கு என்ன சட்டம் போட்டிருக்கிறாங்க அவங்க மேல? திரும்ப வந்து அவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி எங்கெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க? பணம் பத்தும் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவரோட விஷயத்துல உண்மையா இருந்துச்சா? ஃப்ரெண்டா இருந்தவங்களே லாஸ்ட் துரோகியா மாறிட்டாங்க. அதுதான் அவங்கள வீழ்த்திச்சா? பிரேமானந்த சாமிய மீட் பண்ணியிருக்கிறாரா? அவருக்கு சொன்ன ஒரு வேர்ட் இருக்கு. சசிகலாவோட அக்கா மகன் எம்.எஸ். பாஸ்கரன் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்களா? விடுதலை புலி இயக்கத்த சார்ந்தவங்கள மீட் பண்ணியிருக்காங்களா? நம்ம வீரப்பன் அவங்களோட தம்பிய மீட் பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். எபிசோட் 5 வாங்க பார்க்கலாம். சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கும் சிறையாளிகளுக்கு பணியாற்றுவதே ஆக சிறந்த பணி அப்படின்னு அன்னை தெரசாவோட ஒரு லைன தான் முன்னுதாரணமா வச்சு இந்த எபிசோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஐயாவ கொலை பண்ணிட்டாங்க. ஐயாவும் அவங்கள கொலை பண்ணி நீதிமன்றத்துல அவங்களாவே சரணடைஞ்சுட்டாங்க. சரணடைஞ்சு அவங்களுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு குடுத்து பாளையங்கோட்டை ஜெயில்ல வந்து அடைக்கிறதுக்கு பர்மிஷன் குடுக்குது. அங்க போறாங்க. லிங்கம் வந்து அவங்கள வரவேற்கிறாங்க. வரவேற்று எடுத்து வாங்க சிங்கங்களா, என்னது எப்படிலாம் கொன்னீங்க? எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டீங்க? அந்த கதையெல்லாம் கேட்பாங்கல்ல. கேட்குறாங்க. அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் எந்திரிக்கிறாங்க. அவங்க காலை கடன் முடிக்கிற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜெயில் லைஃப்ல கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. அதெல்லாம் புக் படிக்கும்போது அருவருப்பா இருக்கும். அதெல்லாம் பத்தி பேசியிருக்கிறாரு. திரும்ப வந்து அவங்க அவங்கள பார்க்குறதுக்கு அந்த பாளையங்கோட்டை ஜெயில்லயே யார் வராருன்னா, அந்த திருநெல்வேலிய சார்ந்த கராத்தே செல்வின் அப்படிங்கிறவரு. அவர் வந்து கொஞ்சம் ஜாதி இதுல கொஞ்சம் இருக்கக்கூடியவர் போல. இந்த திருநெல்வேலி, மதுரை அந்த சைடு எல்லாமே அவங்க அப்படிதான். அந்த காஸ்ட் ரொம்ப அதிகமா பார்ப்பாங்க. அப்படி நம்ம ஆள் பார்த்துட்டு, "ஏலே இந்த லிங்கம் வந்து கண்ட கண்ட பயலுவலாம் சுத்துவான். நீ நம்ம ஜாதி பையன். பார்த்து எடுத்து இருந்துக்க. இந்த லிங்கம் பையன் கூட சேராத" அப்படின்னு. அப்போ லிங்கத்திட்ட கூட்டி கேட்குறாங்க, "இது யார் லிங்கம்?" இவங்க வந்து பேசிட்டு போறாங்க. "இது தடா சட்டத்துல வந்திருக்கிறாங்க. இது கராத்தே செல்வின். திருநெல்வேலி மாவட்டத்துல ரொம்ப ஃபேமஸ் பாத்துக்க" அப்படின்ன மாரி. அந்தால திரும்ப என்ன பண்றாங்க, அடுத்து வந்து நம்ம அங்க பாளையங்கோட்டை ஜெயில்ல இருந்து அகைன் நாகர்கோவில் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. காவல் கிணறு ஜங்ஷன் வந்த உடனே இவங்களுக்கு பந்தோபஸ்த் அந்த போலீஸ் படை எப்படி வந்திருக்குன்னா, முன்னுக்கு இப்போ ஒரு 10 வண்டி போகுதுன்னா, இவங்க சென்டர்ல இருப்பாங்க. அடுத்து 10 வண்டி வரும்ல அதே மாரி. அப்போ இவங்களுக்கு ஒரு கெத்தா இருந்திருக்கு. நம்ம ஒரு ரவுடி பையக்க நம்மள இப்ப அந்த அதுக்கு கூட்டு போறாங்களே அப்படின்ட்டு அவங்க அந்த இதெல்லாம். திரும்ப கோர்ட்டுக்குள்ள போனோனே என்ன நடக்குது? மீடியாஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். அப்போ நம்ம ஜாலியா இருப்போம்ல. ஏய் நம்ம அழகா இருக்கேன் அப்படின்லாம் இவங்க அந்த டைம் நெனச்சிருக்காங்க. பின்ன வட்டாரம் ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆகியாச்சு. இந்த நியூஸ் எல்லாமே அவரு குறிப்பிட்டிருக்கிறாரு. அவரோட புக்ல. அந்த வயசுல ஒரு 21, 23 வயசுல அவரோட வயசுக்கு அவரு வந்து நெனச்சுக்கிட்டது. பிறகு தானே வயசாவ ஏஜ்கள் போகும்போது தானே ரியலைஸ் பண்ணுவாங்க. அத நம்ம பின் வீடியோல பாத்துக்கலாம். அம் அந்த சம்பவம் எல்லாமே முடிஞ்சு திரும்ப வந்து அவங்கள தடா சட்டம் போட்டுட்டாங்க. அப்போ வந்து தடா சட்டம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அவரு வந்து யோசிச்சு பார்க்குறாரு. பேசாம லிங்கத்துட்ட கேட்டுருக்கலாமோ, தடா சட்டம்னா என்ன? ஏன்னா அந்த கராத்தே செல்வன் தடா சட்டத்துல தானே வந்தாங்க அப்டின்ட்டு. அப்ப திரும்ப வந்து பாளையங்கோட்டை ஜெயில்ல கொண்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஏன்னா தடா சட்டம் வந்து எந்த நீதிமன்றம்னா, சென்னையில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போகணும். அப்ப கிளம்பியாச்சு. கிளம்பி போகும்போது யோசித்துட்டே வராங்க. தடா சட்டம்னா இந்த குண்டா சட்டஸ் மாரி இருக்குமோ அப்டின்னு. தடா சட்டம்ஸ்னா எப்படி சொல்ல? இந்த அரசுக்கு புறம்பா இருக்கக்கூடியது. ஐ மீன் வந்து இந்த கேங்கோஸ் சண்டைலாம் இது. ஸோ அந்த எப்படி மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடியது, அந்த மாரி பட்டதுக்கு தடா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க போல. ஸோ அப்படி யோசிச்சுட்டே வந்துட்டே இருந்திருக்கிறாரு. என்ன இருக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? அப்படி இப்படின்லாம் அவரோட திங்கிங் வந்து போயிட்டே இருந்திருக்கு. அங்க சென்னைக்கு வந்து போறதுக்கு முன்னால அது ஒரு சம்பவம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு இடத்துல சாப்பிட வயிறு பசிச்சிருக்கு. சாப்பிட நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ ஒரு புரோட்டா ரூ. 1 அப்போ அங்க போலீஸ் சொல்லியிருக்காங்க, 4 4 புரோட்டா மட்டும் குடு அப்டின்ட்டு. இந்த பையன்ட்ட 4 புரோட்டாவ கொண்டு வந்து தின்னதும் பத்தாண்டு, ஷேக் மிரான் கேட்டிருக்கான், "இறைச்சி இருக்குதா?" அப்டின்ட்டு. அந்தால இறைச்சி ஒரு 1/2 ஆயில் முட்டையெல்லாம் வாங்கி தின்னுட்டு, அவரு ரூ. 20 நீட்டிட்டு மிச்சம் ரூ. 2 சில்லறைய கொண்டு வான்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்னாச்சுன்னா, அவங்க வந்து புரோட்டா வந்து கூட 4 வாங்கி சாப்ட்டாங்க. ஒரு கறியும் வாங்கி சாப்ட்டாங்க. ஒரு முட்டையும் வாங்கி சாப்ட்டாங்க. அப்டின்னோனே, தின்னு தின்னு தான் இப்டி வந்து வெட்டிட்டு திரியுதுக. தின்னாம இருந்து பஞ்சத்துல கிடந்துனா இதெல்லாம் வெட்டியிருக்குமா? அப்படின்னு போலீஸ் பிடிச்சு நல்லா ஏசுனதாவும், ஏன்னா அவரு கொஞ்சம் நேர்மையான அந்த போலீஸ் நேம வந்து நேர்மையானவங்க அப்படின்ட்டு அவர் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் காலத்த வந்து பூக்கடை அப்படிங்கிற ஒரு போலீஸு காவல் நிலையத்துல அவங்கள அங்க வச்சுக்கிட்டு, அங்க பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ்லாம் போய் வந்து குளிக்க போனதாவும், சாப்பிட
அவங்களோட இதெல்லாம் முடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா, அடுத்தவங்கள நீதிமன்றத்தில ப்ரொடியூஸ் பண்ணணும்ல. அப்போ வந்து அந்த பூக்கடை ஜெயில்ல அடைச்சுட்டு போனோனே, இவங்க வந்து அங்கருந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கத்துல இருக்க காய்கறி மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அங்கருந்து இந்த பணம் வசூல் பண்ணிட்டு இந்த போலீஸ் கொண்டு வந்து டேபிள்ல கொட்டுறாராம். அந்த பூக்கடை காவல் நிலையத்துல ஒரு நாள் வருமானமே இவ்ளோன்னா, அப்ப எவ்ளோ இருக்கும்டா! அப்படின்னு அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ள சந்தோஷமா பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அங்க வந்து 15 நாள் வந்து ரிமாண்ட்ல கஸ்டடில வச்சு வந்து விசாரிக்க சொல்லுவாங்கல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ திரும்ப சென்னையில இருந்து நம்மளுடைய நாகர்கோயிலுக்கு வராங்க. கோட்டா போலீஸ் ஸ்டேஷன் இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரியில இருக்கவங்களுக்கு தெரியும். நியர் அது பக்கத்துல டிராஃபிக் போலீஸ் ஒண்ணு உண்டு. அந்த இதெல்லாம் குப்பையா கிடந்திருக்கு. அத கிளீன் பண்ணி இவங்கள அங்க கஸ்டடில வைங்க அப்படின்னு சொல்லி, அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து அவங்க அங்க கஸ்டடில வச்சிருக்காங்க. 3 நாள் கழிச்சு போலீஸ் வந்து விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க. வரும்போது அங்க இருந்த எஸ்ஐ அவங்க வந்து ஸ்டாலின் ஜோன்ஸ் அப்படின்னுங்கிற உங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஐ திங்க் என்கவுண்டர் பண்ணதுக்கு தான். உங்க கேட்கிற ஆன்ஸருக்கு கரெக்ட்டா பதில் சொல்லிருங்க அப்டின்ட்டு, இவங்க அந்த வண்டியில ஏறும்போது அந்த சைடு வழியில சைடு இந்த கம்பி மாரிலாம் இருக்குல்ல, அந்த ஜன்னல் பக்கம் விண்டோ வந்துகிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து அங்க போய் யாரெல்லாம்னா ஜேஎஸ்பி ரவிச்சந்திரனும், அப்புறக்கி எஸ்பி ஜெயக்குமார் அவங்க கந்தசாமி மீன்ஸ் இல்ல ஜெயக்குமார் யாரோ ஒருத்தவங்க. அவங்களும் வந்து அங்க கொஸ்டின் கேட்கறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆள் தான் 3 நாளா ஜெயில்ல இருந்திருக்காங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அப்ப நம்ம ஹீரோ, அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்டி இப்டி கேட்டா, இப்டி இப்டி ஆன்சர் பண்ணணும். அப்ப நல்லா சாப்பாடு தந்தாங்களா? உங்கள நல்லா கவனிச்சாங்களா? இப்டிலாம் சும்மா ஃபார்மாலிட்டீஸ்க்கு கேட்டுட்டு, அதுக்கு பிறகு இப்போ நான் வந்து என் டீமோட சேர்ந்து உங்கள பிடிக்க வாரேன். நீங்க கத்தி, அருவாள்லாம் வச்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி ஓடுவீங்க? அப்படின்ட்டுலாம் கேட்டுருக்காங்க. இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்ததுனால 3 பேருமே ஒரே பதில சொல்லி சைன் போட்டு குடுத்துருக்காங்க. அந்த சைன் போடும்போது வரைக்கும் அங்க என்ன இருந்துன்னு கூட அவங்க ரீட் பண்ணல. ஏன்னா, அது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்திருக்கு. திரும்ப அவங்க விசாரிச்சுட்டு எடுத்துட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. திரும்ப வந்து ஜோன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. "ஏய் கெட்டிக்காரிங்கடே நீங்க. என்கவுண்டர்லேருந்து தப்பிச்சுட்டீங்களே!" அப்படின்ட்டு. திரும்ப வந்து சென்னை கொண்டு போறாங்க. இங்க வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்திருக்கு. இந்த 15 நாள் கஸ்டடியில எடுத்தது கூட அந்த 3 நாளுக்குள்ள முடிச்சுட்டு டக்குனு மாத்திருக்காங்க சென்னைக்கு. அங்க சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல கொண்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த தண்டனை குடுப்பாங்கல்ல, அதாவது தூக்கு அந்த மாரிப்பட்டவங்களலாம் வந்து இங்க வைக்க மாட்டாங்களாம். வேலூர், கடலூர் அந்த இடத்துல தான் வைப்பாங்களாம். இந்த சும்மா சமீப காலத்துல வந்து பெயில் எடுத்துட்டுலாம் போவாங்கல்ல, அந்த மாரிப்பட்டவங்கள வந்து அந்த சென்னை சென்ட்ரல்ல வைப்பாங்க. அது ரொம்ப சின்ன ஜெயில்ன மாரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுல. அப்போ வந்து அட்மிஷன்லாம் முடிஞ்சுட்டு எடுத்துட்டு அவங்க உள்ள போய் அந்த ஜெயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து இதெல்லாம் வந்து அவரு சொல்லியிருக்காரு. கீழ வந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்குமா, அது எதுக்குன்னா அந்த சாப்பாடு தட்டு நம்ம மூவிலலாம் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அதுல அவங்க புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு சென்னையில இருக்கக்கூடிய ஃபேமஸான ரவுடீஸ் அவங்க எல்லாருமே வந்து இவர வந்து பார்க்க வருவாங்களாம். ஏன்னா கன்னியாகுமரிக்காரவங்கள்ட்ட அவங்க ஒரு டச் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படின்ற மாரி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு ஆள வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. வெள்ளை ரவி அப்படிங்கிறவர. ஆ இந்த பேர்லாம் நம்ம எங்க மூவிலலாம் கேட்ட மாரி இருக்குல்ல. எனக்கும் அப்படிதான் மைண்ட் தாட் இருந்து. அ உங்களுக்கு அந்த மூவி நேம் தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? அப்போ அந்த வெள்ளை ரவி தான் நீங்க டக்குன்னு வந்திருப்பீங்கல்ல. ஸோ வந்து உங்களுக்கு சோப்பு, சீப்பு அந்த மாரி எதுவும் கொண்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு, அவரு இந்த ஜெயிலுக்கு இப்படி வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாராம். இந்த சோப்பு, சீப்பு, பிரஷ்ஷு, கொஞ்சம் பழங்க, ஃப்ரூட்ஸ் அந்த மாரி பட்டெல்லாம் குடுத்து விட்டுருக்கிறாரு. அது அவரு எவ்வளோதான் ஒரு ரவுடியா இருந்தாலும், அவர் வச்சிருந்த இந்த கொள்கை பிரின்சிபல இவரும் வந்து அதாவது நம்ம ஹீரோ செல்வம் அவங்களும் ஃபாலோ பண்றதாட்டு எழுதியிருக்கிறாரு. அப்புறம் 2007 என்னதோ சம்திங் அந்த டைம்ல வந்து அவர என்கவுண்டர் பண்ணதாட்டியும் அவரு வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. திரும்ப அவங்க போனோனே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து ஒரு மீட் பண்ண பெர்சன் யாருன்னா, நம்ம வீரப்பன் இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி அர்ஜுனன் அவங்களையும், அந்த எத சொல்லியிருந்தாங்கன்னா, சத்தியமங்கலம் பாலாறா கன்னி வெடி தாக்குதல்ல அரெஸ்ட் ஆயிருந்த அவங்க கூட 2 பேர் சம்திங். அவங்க அவங்கள மீட் பண்ண ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இவங்க காட்டிலேயே வாழ்ந்திருப்பாங்க அப்படிதானே. அங்கருந்து பதுங்கி பதுங்கி தானே இவங்க இந்த காரியங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அங்க இருக்க நெறைய பேருக்கு இவங்களோட பேச்சுகள் பிடிக்காதாம். ஏன்னா வந்து மனசுல ஒண்ணு, வாயில ஒண்ணுன்னு வச்சு பேச மாட்டாங்களாம். இங்க என்ன தோணுதோ அத தான் இங்கேயும் பேசுவாங்களாம். அது சில பேருக்கு பிடிக்காது. ஆனா இவரு ரொம்ப லைக் பண்ணியிருக்கிறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா நம்ம இடத்துல உள்ளவர்லாம் அவரும் நேர்மையான ஆள் போல. ஸோ அவருக்கு பிடிச்சிருக்கு. திரும்ப வந்து அடுத்து வந்து யார சொல்லியிருக்காருன்னா, விடுதலை புலிகள் இயக்கத்த சார்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் அந்த லைன் அழகா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. "தம்பி எங்க இயக்கத்துல புலிப்பால் குடிச்சு வளர்ந்த நாங்க யாருமே புலி வம்சம்ன்னு காமிச்சுக்க மாட்டாங்களாம்.
நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களாம். சரிங்களா? ஆனா அந்த புளிப்பால் குடிக்காத திரிஞ்சுட்டு இருந்தவங்க தான், "நாங்க புளிப்பால் குடிச்சோம். நாங்க ஜெயிலுக்கு போனோம். அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம்ன்னு" கப்ஸா கதை விடுறது. அந்த கதையெல்லாம் அவரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? ரொம்ப குவைட்டா, சைலன்ட்டா இருப்பாங்களாம் அந்த புலிகள் இயக்கம். அடுத்து வந்து இயக்கம் அப்படின்னு ஒரு பாய் அவங்களோட இதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா, இந்த ஜெயில்ல இருந்து திடீர்னு ஒரு குண்டு சுடுற மாரி ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. பின்னுக்கு இருந்து யாரோ ஓடுற மாரிலாம் சவுண்ட் கேட்டிருக்கு. அந்த டைம் பார்த்து நம்ம செல்வம், அதாவது நம்ம ஹீரோ செல்வம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த கறி துண்டெல்லாம் வச்சு ஹீட் பண்ணி ஆம்லெட் சுட்டு சாப்பிடுவாங்கல்ல, அப்படி சுட்டுட்டு இருக்கும்போது ஏட்டு வந்திருக்கிறாரு. ஏட்டு வரும்போது கூப்ட்டு கேட்டிருக்காரு. "ஐயா ஆம்லெட் வேணுமா? குடு தம்பின்னு" சொல்லி நல்லா தின்னுட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. ச தின்னுட்டு போய் கொஞ்ச நேரத்துக்குள்ளயே இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ வந்து பெரிய ஜெயிலர்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் தானே. ஸோ அவரு வந்து விசாரிக்க வரும்போது, ஒவ்வொரு இதா விசாரிக்க வாராரு. வரும்போது, "இந்த ஏட்டு வாங்கி தின்ன ஏட்டு, என்னடா ஆம்லெட்டா தரட?" அப்படின்ட்டு. அதாவது அது வேற வாய், இது நார வாய் அப்படிங்கிற மாரி. அதாவது அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, காரியம் முடிஞ்சுட்டுனா அவங்க வேற மாரி. இது மனுஷனுங்க லைஃப்ல இயல்பு தானே. அந்த விடுதலைகள் புலிகள் இயக்கத்த சார்ந்தவங்க தப்பிச்சு போன அந்த சம்பவத்த எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் அடி வெளுத்து வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்புனால அடி வெளுத்து வாங்கிட்டாங்க. திரும்ப இந்த விடுதலை புலிகள் வந்து பண்ண தப்புனால, நம்மளோட ஒரு சில முக்கியமான கொலை குற்றவாளிகள் எல்லாத்தையும் வந்து ஜெயில் மாத்தியிருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து நம்மளோட ஹீரோ செல்வம், அவங்களோட சேர்ந்த ஷேக் மீரான், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பால்துரை மாமாவும், ஆலிவர் மாமாவும் எந்த தப்புமே பண்ணல. ஆனா ஒரு சூழ்நிலைக்காக அவங்க ஃபேமிலி வேற மாட்டியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து முன் வந்து ஜெயில்ல வந்து அரெஸ்ட் ஆன அந்த ஸ்டோரியெல்லாம் அவரு அந்த புக்ல அழகா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது வந்து தப்பே பண்ணாம வரும்போது அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அவ்ளோ டார்ச்சர் அவருக்கு. அதனால அவரே சரண்டர் ஆயிட்டாரு. திரும்ப வந்து இந்த இதனால இவங்க எல்லாத்தையும் கொண்டு எங்க கொண்டு பாளையங்கோட்டை ஜெயில்ல கொண்டு இருக்காங்க. அப்ப அந்த சென்னை சென்ட்ரல்ல இருந்து ரொம்ப அவர ரொம்ப மிஸ் பண்ண நெறைய பேர் கட்டிப்பிடிச்சு, "அண்ணா அழுதுறாதீங்க. அண்ணா வந்து எங்கள மறந்துறாதீங்க அண்ணா. அண்ணா என்னைக்குமே நாங்க உங்கள நெனைப்போம்." அப்படின்ட்டு நெறைய பேரோட மெமரீஸ்லாம் அதுல எழுதியிருக்கிறாரு. திரும்ப அங்க வந்து பாளையங்கோட்டை ஜெயில்ல இருந்து பிரபு வழக்குல வந்து நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்ட் லிங்கம் அவங்க வந்து வெளிய வந்துட்டாங்க. அந்த டைம் பார்த்து திரும்ப மனு போட்டு, நம்ம ஃப்ரெண்ட் இங்க பாளையங்கோட்டைக்கு வந்திருக்கான்னு சொன்னோன, மீட் பண்ண வந்திருக்காரு போல இருக்கு. மீட் பண்ண வரும்போது பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாத்தோட சேர்ந்து வந்திருக்காங்க. அப்போ எங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க, "அண்ணா யார் யாரோ சொல்றத கேட்டு நீங்க தப்பா நினைக்காதீங்க அண்ணா. அவரு என்னைக்குமே உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு. அவருக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு. அப்போ இவங்க என்னன்னா, "தங்கச்சி நான் உன் சோத்த தின்றுருக்கேன். ஸோ என்னால உனக்கு ஹஸ்பண்டுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா அவன பாத்தெடுத்து இருக்க சொல்லு. அவன் தப்பான சகவாசம் வச்சிருக்கான்" அப்படின்னு. ஆனா லிங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கண்டுக்கல. அவருக்கு பணம் மறைச்சதா, இல்லன்னா வேற பகை உணர்வு மறைச்சதான்னு தெரியல. கண்ண மறைச்சுட்டு. சரிங்களா? அதுதான் அவர் பண்ண ஃபர்ஸ்ட்டு தப்பு. திரும்ப அடுத்து என்ன பிரச்சனன்னா, நம்மளோட ஹீரோவோட அதாவது நம்ம ஹீரோ செல்வத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ராஜா சிங், ஜெய் சிங்கு, அப்புறம் என்ன பல்லவலை யாரோ பாபு, சேகர் பாபா யாரோ நேம்லாம் குடுத்துருந்தேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவோட எதிரியான யார சாகுல் ஹமீத போட்டு தள்ளியாச்சு. அந்த இதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. திரும்ப அவங்களே சரண்டர் ஆயிருக்காங்க. இதனால லிங்கம் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, ஓ! இவன் ஜெயிலுக்குள்ள இருந்தே வேண்டத்த வேல பண்ணிட்டு இருக்கான். நமக்கு அகெயின்ஸ்ட்டா மாறிட்டான். ஏன்னா சாகுல் ஹமீது இப்ப இவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்கிறார்ல. ஸோ இப்போ இவரு வந்து இவருக்கு வில்லன் ஆயிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணல. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டானேன்னு ஒரு ஆதங்கத்துல போட்டு தள்ளியிருக்காங்க. இதனால இவரு பிரபு சைட்ல உள்ளவங்களெல்லாம் வெட்டுறது, அவங்கள வெட்டுறது, பிரபுவோட அண்ணன் ஒருத்தவங்க நேம் வந்து மறந்துட்டு, அவங்கள மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம இவங்கள விட்டு ரொம்ப தூரமா ஒதுங்கி இருந்த அவர வரைக்கும் கொலை பண்ண விஷயங்கள். இந்த பிரபுக்கும், லிங்கத்துக்கும் எதனால பிரச்சனை வந்ததுன்னா, அந்த தேவராஜன் அவங்களோட அண்ணன் அட்வொகேட் இருக்கான்ல, அவனால தான் பிரச்சனை வந்ததுன்னு கூட அவரு சொல்லியிருக்காரு. லிங்கமும், நம்மளோட ஹீரோ செல்வமும் ரொம்ப க்ளோஸ்டா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவரு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு கார் பிரச்சனை. ஒரு கார் தான் இந்த தேவராஜனால ஒரு பெரிய இந்த தேவராஜன் ஒரு அட்வொகேட்லாம். ஸோ வந்து சில சில
சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இந்த பெயில் எடுக்கிறது அந்த மாரிப்பட்ட விஷயங்களுக்காக இந்த தேவராஜன நம்ம லிங்கம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு கார் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த கார் தான் உனக்கு ராசி இல்ல அப்படின்னு சொல்லி இந்த கார அந்த தேவராஜன் விக்க வச்சிருக்கிறாரு. அவரு தான். அவரு ஏற்பாடு பண்ணி இன்னொரு ஆள்ட்ட விக்க வச்சிருக்காரு. அது ரொம்ப ரேட். ஆனா அந்த கார அவரு ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறாரு. தேவராஜன் ஏமாத்துனது. ஸோ எல்லாமே இந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணி இந்த தேவராஜனால தான் பிரபுக்கும் லிங்கத்துக்கும் சண்டை வந்தன்னு வரைக்கும் நம்ம செல்வம் வந்து அதில மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா செல்வம் அந்த கார் வந்து லிங்கத்துக்கு ரொம்ப சென்டிமென்ட்டான கார். அந்த கார மீட்டு குடுத்ததெல்லாம் செல்வம் வந்து அவங்க ஹீரோ வந்து நம்ம ஹீரோ செல்வம் வந்து அதில மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நல்ல நட்புல, தன் நண்பன் கஷ்டப்படுறான்னு பார்த்துட்டு அத பொறுக்க முடியாம, ஏதாவது பண்ணி நம்ம நண்பனுக்கு செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காரு. ஆனா லிங்கம் அவங்கள புரிஞ்சுக்கலல்ல. லிங்கத்துக்கு அதான் பேக் விளைவா நெறைய கிடைச்சிருக்கு. திரும்ப நம்ம வந்து ஹீரோவ என்ன பண்றாங்கன்னா, அந்த பாளையங்கோட்டை ஜெயில்ல இருந்துட்டு, திரும்ப அகைன் திருச்சியோட ஜெயிலுக்கு வந்து மாத்துறாங்க. மாத்துற நேரம், நம்ம ஹீரோ வந்து எப்பவும் போல அந்த மனு போட்டு பார்க்க வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படி திரும்பும்போது ஒரு சுவாமிய பார்த்திருக்கிறாரு. பிரேமானந்த சாமி. அந்த ஆள பார்த்துட்டு விட்டுருக்காரு. திரும்ப மறுநாளும் பார்த்துருக்கிறாரு. எங்கேயோ பார்த்தா ஆள் மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பிரேமானந்த சுவாமி யாருன்னு தெரியும்ல? சின்ன சின்ன பிள்ளைங்களலாம் அந்த மேட்டர்ல மாட்டுனவரு. அவர பார்த்துட்டு, "என்ன சாமி நல்லா இருக்கீங்களா?" "நல்லா இருக்கேன் சிஷ்யா." "நல்லா இருக்கேன்னு சிஷ்யான்னு சொல்றியா? உன்" அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இவரு அதுலேருந்து ரொம்ப பார்த்து பயந்துருக்கிறாரு. பயந்து இவர கண்டு ஓடி ஓடி ஒளிஞ்சுருவாராம். இவரு வர்றாருன்னா இவரு குனிஞ்சிருவாராம். இவரு வராருன்னா அந்த திசை பக்கம் போவே மாட்டாராம். இவர பார்த்தா ரொம்ப பயமா. ஆனா சாமியார் வந்து கூப்ட்டு சொல்லியிருக்கிறாரு, "தம்பி நீ என் மேல கோவப்படாத. இதோட பேக்ரவுண்ட் ஒரு விஷயம் இருக்கு போல. அத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்." சுவாமி ஆக்சுவலா நல்லவரா, கெட்டவரான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த திருச்சி சென்ட்ரல் இதில மாட்டும்போது, அ சசிகலா அவங்களோட அக்கா பையன் வந்து எம்.எஸ். பாஸ்கரன் அவங்கள வந்து மீட் பண்றதாட்டும் அதில மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஸ்டோரிய நம்ம பின்னால பார்க்கலாம். இந்த சாகுல் ஹமீத கொன்னாங்கல்ல, அந்த ஜெய்சிங் அவன் ரொம்ப ரொம்ப 100 மீட்டர் பந்தயம் மாரி ரொம்ப ஓட்டப்பந்தயத்தில சிறந்த ஒரு வீரர். அப்போ நம்ம ஹீரோ செல்வம் கேட்குறாங்க, "எப்படிடா மாட்டுன நீ போலீஸ் கிட்ட?" அப்படின்ட்டு. ஆக்சுவலா இவங்க 3 பேரும் இவருக்கு தெரிஞ்சு வேலூர்ல இருக்கிற ஒரு இடத்துல தான் தங்கி இருந்திருக்கிறாங்க. ஆனா, அதுல ஒரு சுந்தர் சம்திங் யாரோ ஒரு ஆள். அவர நம்ம என்கவுண்டர் பண்ணதாட்டு போலீஸ் எங்க சொல்லியிருக்காங்கன்னா, சுங்காங்கட பக்கத்துல. அப்போ எப்படின்னா, இவங்களுக்கு எப்படி தோணியிருக்குன்னா, வேலூர்ல இருந்தவங்கள சுங்காங்கடையில எப்படி கொல்ல முடியும்? அப்படிதானே? அப்ப போலீஸ் எங்கெங்க கேம் விளையாடுது அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தோசை இதுவான்னு கேட்டா நாங்க இது இல்ல, இதுன்னு சொல்லுவோம். இது இல்ல இது தோசை இல்ல, இட்லின்னு சொல்லுவோம். அப்படிங்கிற மாரி பிளேட்ட திருப்பி போடுற மாரி கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்படி இப்படிலாம் கேஸ் மாத்துவாங்க. அங்க கொண்டுட்டு இங்க வச்சது மாரி. லிங்கத்துக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்து இருக்கு. நம்ம செல்வம் வந்து அடிக்கடி லெட்டர் போட்டுட்டே இருக்கிறானே, ஏதோ சொல்ல வரானா? ஏதாவது பிரச்சனை வருதா? அப்படின்னு உள் மனசு சொல்லி மனைவிய வர வச்சிருக்கிறார் போல. மனைவியும் மனு போட்டு பார்க்க வர நேரம், லிங்கம் வந்து இப்படி பண்ணிட்டே இருக்கிறான். எனக்கு ஏதோ உறுத்துது. என்னோட டீ ஷர்ட்டு கொஞ்சம் பணம்லாம் குடுத்து அதாவது லிங்கம் வந்து நம்ம ஹீரோ பெயில் எடுக்கணும். அதுக்காக அந்த ரூபா குடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவரு வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்களும் சரின்னு சொல்லி பார்க்க போலாம் அப்படின்ட்டு லிங்கத்தோட மனைவி வந்து ஓகேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க நம்ம ஹீரோ வந்து குறை தீர்க்கக்கூடிய ஃபைல் பார்ப்பாங்கல்ல, அந்த ஃபைல் பார்க்க அன்னைக்கு ஒண்ணுமே இல்லையாம். அப்ப ஏன் அப்படின்னு கேட்கும்போது, "உனக்கு விஷயம் தெரியாதா செல்வம்? லிங்கத்தோட உடம்பு மட்டும் தான் நம்ம ஜெயில்ல இருக்கு. தலைய வெட்டி கொண்டு போயிட்டாங்க" அப்படின்னு. ஒரு 10 பேர் கேங் சேர்ந்து லிங்கத்தோட சோலிய முடிச்சுட்டாங்க. பூட்டியிருந்த ஜெயிலுக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அப்போ இத கேள்விப்பட்டோன, அவரு கூட சேர்ந்து சுத்தின நினைவுகள் அதெல்லாம் இருக்கறனால ரொம்ப கஷ்டமாயி, தன் கூட பிறந்த அண்ணன், தம்பிக்கு இப்படி இப்படி ஆச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? மொட்டை அடிச்சுருவாங்கல்ல, இறந்தாங்கன்னா. அப்படி இவங்க ஷேக் மீரான், நம்ம ஹீரோ, ஜெய்சிங்கு, ராஜா சிங்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மொட்டை அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறவு இவருக்கு தோணியிருக்கு அந்த யார் யாரு எப்படி ஏன்னா அப்பவே இந்த அவங்க தாத்தா ஒருத்தவங்கலாம் வந்து பணத்துக்காக இங்க லிங்கத்து கூட இருந்தாங்க. அதுக்கப்புறக்கு போய் சாகுல் ஹமீது கூட போய் சேர்ந்தாங்க. ஸோ ஐயாவுக்கு போட்ட அதே ஸ்கெட்ச் பிளானு போட்டு அதே மாதிரி நம்ம லிங்கத்தையும் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு பிளான் கிடைச்சிருக்கு. இந்த ஆள் தான் பண்ணியிருப்பாங்க அப்டின்ட்டு. ஒரு 3 நாள் கழிச்சு லிங்கத்தோட அண்ணன் வந்து மீட் பண்ணி டீ ஷர்ட் குடுக்குறாரு. பட் அவங்க கொடுத்த ரூவாய குடுக்கல. ஸோ அத பத்தி அவரு கேட்கவும் இல்ல.
ஆனா சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. பிள்ளைங்களையும் அவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேரையும் அடுத்து நம்ம ஹீரோ கிட்டயே வந்து ஒரு போலீஸ் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. வேற ஒருத்தவங்களுக்காக. "செல்வம் இந்த விஷயம் வந்து உன்னால தான் முடியும். ஒரு பெரும் புள்ளி பாத்துக்க." அவரு வந்து ஒரு எஸ்டேட்ட வாங்கி நம்ம குழித்துறை பக்கத்துல இருக்க ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு. ஆனா, இப்போ அவரு வந்து அந்த சொத்தையும் அவர்ட்ட குடுக்க மாட்டேங்கிறாரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் பேர்ல பதிவு பண்ணதாட்டும். "இத நீ முடிச்சேன்னா நான் உனக்கு 1,00,00,000 தருவேன்." அப்படின்ன மாரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ, அப்போ இவருக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியணும். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ அவன் பெரிய புள்ளின்னா, நீ அவன வச்சே முடிக்க வேண்டியது தானே. எதுக்கு என்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டிருக்கிறாங்க. வேற என்ன பண்ண? முடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அ அது வந்து அந்த ஜட்ஜோட நேம் வந்து மென்ஷன் பண்ணல. சரிங்களா? அந்தால திரும்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கிறாரு. "நீ என் மேல இருக்க சட்டத்த எடு. நான் வந்து உனக்கு இத முடிச்சு தரேன். அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஜுஜுபி. இவன் என்ன பார்த்தோனே பயந்து ஓடிருவான்." அப்படின்ட்டு. இவருக்கு அதாவது கையில அல்வா கிடைச்சிருக்குல்ல, ஈஸியா இருக்கும் அப்படின்ன மாரி யோசிச்சிருக்கிறாரு. அடுத்த எபிசோட்ல அந்த கேஸ் முடிஞ்சுச்சா, நம்ம பிரேமானந்த சுவாமி என்னலாம் சொல்லப் போறாரு, இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எம்.எஸ். பாஸ்கரன் எதுக்காக உள்ள வந்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பனோட பேச்ச கேட்டிருந்தா லிங்கம் உயிரோடு இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்கும் விவேகமும், வேகமும் இருக்கணும் வாழ்க்கையில. ஆனா, எதுல யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். இல்லன்னா, அதுவே நம்ம வாழ்க்கைய முடிச்சு விட்டுரும். அப்படிதானே?